ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஸ்ரீமானம். நான் மதுரை மெடிக்கல் காலேஜில் ஃபஸ்ட் இயர் MBBS படிச்சுட்ருக்கேன். என்னோடய அனாட்டமி டிசெக்ஷன் ஆல் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இயர் MBBSல மொத்தம் 3 மேஜர் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி. இதில் அனாட்டமி அப்படிங்கிற சப்ஜெக்டில் டிசெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. ஃபஸ்ட்டு டிசெக்ஷன்னா என்னென்னு பார்க்கலாம். டிசெக்ஷன்னா உடற்கூறு, அதாவது நம்ம பாடியை கட் பண்ணி உள்ளே இருக்க மசில்ஸ், நர்வ்ஸ் அதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் டிசெக்ஷன். சரி போதும், இதுக்கு மேலே பேசி உங்களை நான் ரொம்ப போர் அடிக்கிறது ரொம்பல. சரி வாங்க என்னோடய டிசெக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் சொல்கிறேன். டிசெக்ஷன் ஹால்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒயிட் கோட், க்ளவுஸ், அப்புறம் டிசெக்ஷன் கிட், அதில் நைஃபு, ஸ்கேல்பல், ஃபோர்செப்ஸ் அந்த மாதிரி நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் டிசெக்ஷன் ஹால்குள்ளே என்ட்ரானோம். டிசெக்ஷன் ஹால்குள்ளே என்ட்ரானோடனே ஃபஸ்ட்டு எல்லோரும் செஞ்சது கெடாவரிக் ஓத். ஃபஸ்ட்டு கெடாவர் என்னன்னா ப்ரிசர்வ் டெட் பாடி, அதாவது தங்களோட உடம்பை மெடிக்கல் காலேஜுக்கு சில பேர் டொனேட் பண்ணியிருப்பாங்க. அந்த டொனேட் பண்ண பாடியை இவங்க ஃபார்மில் டிப் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ப்ரிசர்வ்டு டெட் பாடிஸ் அதை தான் கெடாவர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கெடாவரை தான் நாங்கள் டைசெக்ட் பண்ணி அதில் என்னென்ன மசில்ஸ் இருக்குது, ஒரு ஹியூமன் பாடி எப்படியெல்லாம் இருக்குது அதை பற்றி படிப்போம். அதை ஃபஸ்ட்டு கெடாவர் அப்படிங்கிறத ரொம்ப நாங்கள் மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கெடாவரிக் ஓத் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எடுப்போம். அதாவது அவங்க ஒரு காலத்தில் வாழ்ந்தாங்க, அவங்க உடம்புக்கு மதிப்பு கொடுத்து எதுவும் தப்பாக பயன்படுத்தாமல் அதிலிருந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நாலேஜ் எடுக்க முடியுதோ எடுத்துக்கணும். MBBS பொறுத்தளவுக்கு கெடாவர் அப்படிங்கிறது தான் நமக்கு ஃபஸ்ட்டு டீச்சர் அப்படின்னே சொல்லுவாங்க. சரி, கெடாவரிக் ஓத் எடுத்து முடிச்சாச்சு. அடுத்து எல்லாருக்கும் அட்டண்டன்ஸ் ஆர்டர் படி டேபிள் பிரித்து விட்டாங்க. ஒரு டேபிளுக்கு ஒரு மேக்ஸிமமாக 25 மெம்பர்ஸ் அந்த மாதிரி பிரித்து வச்சாங்க. எங்கள் டேபிளில் ஒரு 23 to 24 மெம்பர்ஸ் இருந்தோம். அந்த டேபிளுக்கு போனோடனே அங்கே ஒரு கெடாவர் இருந்துச்சு. அந்த கெடாவரை பார்த்தோன்னே ஒரே எக்ஸைட்மெண்ட், ஒரே எந்துவாக இருந்துச்சு. நம்ம அந்த பாடியை பற்றி படிக்க போகிறோம், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. கெடாவர்கிட்ட போனோடனே ஃபார்மலின் வச்சு அதை ப்ரிசர்வ் பண்ணியிருந்தாங்கள்ல, அதனால் ஃபார்மலின் ஸ்மெல் அப்படியே குப்புன்னு அடிச்சிச்சு. அது அப்படியே ஒரு மாதிரி தலை சுற்றி ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் ஆரம்பிச்சிச்சு. அந்த கெடாவரை பார்த்தோன்னே எல்லோரும் பயப்படுவாங்க, நிறையா பேர் மயக்கம் போடுவாங்கன்னு நினச்சா அப்படிலாம் நிறையா பேர் ஆகலை. நிறையா பேர் எந்துவாக தான் இருந்தாங்க. 1-2 பேர் மட்டும் ஒரு மாதிரி ஆகி ஒரு மாதிரி டிசீனஸ் ஆகி மயக்கம் போட்டாங்க. ஃபஸ்ட்டு மேம் அந்த கெடாவரை எப்படி டைசெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை வச்சு எங்கள் குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் பண்ணிகிட்டே வந்தாங்க. அடுத்து என் டர்ன் வந்துச்சு. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் நைஃப், ஃபோர்செப்ஸ் அதெல்லாம் கையில் தொட்டு அந்த கெடாவரை கட் பண்ணும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளும் ஒரு விஷயம் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு தயக்கமாக தான் இருக்கும், அதை எப்படி செய்கிறதுன்னு. ஆனால் போக போக பழகிடும்னு சொல்லியிருக்காங்க. நான் ஃப்யூச்சரில் நல்லா பழகி அனாட்டமியில் நல்லா வரலாம். நிறையா பேர் சொல்லுவாங்க டிசெக்ஷன் ரொம்ப கஷ்டம், அனாட்டமியை படிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அனாட்டமி படிக்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டிசெக்ஷன் கிளாஸை ப்ராப்பராக அட்டென்ட் பண்ணி ப்ராப்பராக கவனித்தாலே போதும். ஏன்னா டிசெக்ஷன் அப்போது நீங்கள் உடம்புல புக்கில் படிக்கிற மசில், நர்வ்ஸ்லாம் நீங்கள் ரியலாக உங்கள் கண்ணுக்கு எதிராக பார்க்குறீங்க. அப்படி பார்த்ததை வச்சு நீங்கள் புரிஞ்சாலே நீங்கள் ஈஸியாக எக்ஸாமில் அதை சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணி எழுதிடலாம். அதனால் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் ரொம்பவே முக்கியம். அதனால் எல்லா டிசெக்ஷன் கிளாஸ் ரொம்ப இது பண்ணுங்கள். டிசெக்ஷன் ரொம்பவே டிஸ்கஸ்டிங்காக இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை, போக போக எல்லாமே பழகிடும், எல்லாம் நன்மைக்கு. ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோவில் என்னோட டிசெக்ஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டங் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.